சோயா, நான் ஏதாவது பண்ணிப்பேன் குத்து. அவங்க மட்டும் என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு. உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை. மறுபடியும் கையெழுத்துக்கிட்டியா? நீ எப்படி இவ்வளவு முட்டாளா இருக்க? பிடிவாதத்துக்கு ஒரு அளவு இருக்கு குந்தன். நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா? ஏதோ சின்ன வயசுல நான் தெரியாம பண்ண ஒரு தப்புக்காக என் வாழ்க்கையை நாசம் பண்ண போறியா? சரி வா, கிளம்பு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் நிக்கிற? வா. அதானே வேணும் உனக்கு. மத்தவங்க கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? என்ன யோசிக்கிற? கிளம்பு வா. போலாம். உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது குந்தன். உன் பேருக்கு பின்னாடி வருது சங்கர், என் பேருக்கு பின்னாடி ஹைதர். அங்கேயே வித்தியாசம் ஆரம்பிக்குது. எங்க வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் போட வரவன் நீ. அப்பாவுக்கு ஒன்ன பிடிச்சதுனால அவரோட காரை சர்வீஸ்க்கு விடுறாரு. எங்க அம்மாவுக்கு காய்கறி வாங்கி கொடுக்குற வீட்டு வேலை செய்யறவன் நீ. இதெல்லாம் பண்றதுனால அவங்க ஒரே பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. நீ எப்படி நினைக்கிற? நீ எனக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு வந்து குந்தன். கடைசியில நீதான் எல்லாரும் விட மோசமானவன். நான் ரத்தம் சிந்துறேன், நீ கண்ணீர் சிந்து. காதல் நடக்கவே இல்லை, வன்முறை நடந்துக்கிட்டே இருக்கு. போ, வீட்டுக்கு போ, தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். போ. உன் ஹீரோ பேர் என்ன? அஜித் குமார் நான் கூப்பிடுறது. அக்ரம், அக்ரம் சைதி.